பிரியமானவர்களே, பெதஸ்தா குளத்தினுடைய மண்டபத்திலே எத்தனையோ ஆண்டுகளாக கிடந்தான். சுகமில்லாத வாழ்க்கை. உதவி செய்ய யாரும் இல்லை. யாராவது உதவி செய்வார்களா என்று நம்பி காத்திருந்தான். ஒருவனும் உதவி செய்ய வரவில்லை. அவனவன் வந்தான், சுகம் பெற்றான், கடந்து போனான். இயேசு வந்தார், அவனோடு பேசினார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவன் சுகமடைந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கும் கூட நீ வியாதியிலே, பிரச்சனையிலே, போராட்டத்திலே உன் வாழ்க்கையை நீ கடத்தி கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன ஆண்டவர், அன்றைக்கே அவன் சுகம் பெறுவதற்கு ஆண்டவர் அங்கே கடந்து வந்தார். இன்றைய நாளிலும் கூட உன் படுக்கையை மாற்றும்படி கர்த்தருடைய கரங்கள் கடந்து வந்திருக்கிறது. நீ சுகமடைய போகிறாய்.